Hi guys, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான். என்ன வீடியோன்னு பார்த்தாக்க சமையல் வீடியோ தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச சோளம் தாங்க. உங்களுக்கு சோளம் பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மழை வந்துட்டே இருக்கு இல்லையா, ஒரு 2 நாள் 3 நாள் கண்டினியூ வந்து மழை வந்துட்டே இருக்குது. அதுக்காக வந்து சுட சுட ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு நினச்சாக்கா இந்த வாட்டி சோளம் சாப்பிட்லான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் சோளம் செம்ம டேஸ்ட்டாக இருந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சோளம் எடுத்துக்கோங்க. சோளத்தை வந்து அது வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து 2 பாகமா இல்லை 3 பாகமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சிட்ட அப்புறமா வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை வந்து நம்ம சோளம் எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து ஃபுல்லாக முழுங்கணும். அது அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. நான் எடுத்துக்கிறது வந்து நாட்டு சோளங்க. நீங்கள் அதாவது ஸ்வீட் கார்ன் எடுத்துருந்தீங்களா வந்து அதுக்கு உப்பு போடணும்னு அவசியமே கிடையாது. அதுக்கு உப்பு போட தேவையில்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து 15 நிமிஷம் வந்து நல்லா வேக வைக்கணும். கேஸ் மேலே நார்மல் ஸ்பீட்லேயே நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சோளம் வந்து நல்லா வெந்துட்டுருக்கும். ஆவிரி படம் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சுட்டு நம்ம சுட சுட சாப்பிட முடியாது இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லெமன் சாறும் பார்த்திங்கன்னா வந்து அது மேலே தடவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டைரெக்டாக சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் இல்லாமல் நம்ம சோளத்துக்கு வந்து உப்பும் மிளகாத்தூள் அதே மாதிரி லெமன் சாரமும் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக தேய்ச்சிட்டு டேஸ்ட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.